வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மலர் தூவி மரியாதை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுற்றுலா வளர்ச்சி கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். பகல் நேர வேலை என வரும் விளம்பரத்தை நம்ப வேண்டாம், சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா தியேட்டர் சதுக்கில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக சார்பில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவரது சிலைக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி வாழ் கிருஷ்ணாபுரம் நாடார் உறவன்முறை சங்க தலைவர் தங்கமணி, நாடார் செயலாளர் தமிழ் என்கிற மாரியப்பன், நாடார் பொருளாளர் முருகேசன், நாடார் மற்றும் சங்க உறுப்பினர்கள், ஜீவானந்தபுரம் நாடார் உறவன்முறை சங்க தலைவர் கண்ணன், நாடார் செயலாளர் மாடசாமி, நாடார் பொருளாளர் காட்டு ராஜா, நாடார் மற்றும் உறுப்பினர்கள், புதுச்சேரி நாடார் மகளிர் அணி தலைவி பேச்சியம்மாள், செயலாளர் லட்சுமி தேவி, பொருளாளர் கஸ்தூரி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்த காமராஜர் பிறந்தநாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடும் வகையில் காமராஜர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து நாடார் உறவின்முறை சங்கம் சார்பில் தலைவர் மாரியப்பன் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சான்றகுள ராமமணியார் நாடார் சபையின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சபையின் மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் பாலாஜி திரையரங்கிலிருந்து ஊர்வலமாக சென்ற ராஜா சதுக்கத்தில் உள்ள காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், துணைத் தலைவர்கள் திருச்சந்திரன், லிங்கு ராஜா, துணை செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் பசுபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் ஏராளமான கிராமணியார் நாடார் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதிய நீதி கட்சி சார்பில் மாநில அமைப்பாளர் தேவநாதன் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில தலைவர் ஞான பிரகாசம் தலைமையிலும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து சீருடை வழங்கினார். கர்மவீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏர்போர்ட் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கினார். அப்போது லாஸ்பேட்டை தொகுதி கட்சி நிர்வாகிகளும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சி கழக ஊழியர்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. கூட்டுக்குழு பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான், CITU மாநில தலைவர் பிரபுராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என வரும் விளம்பரத்தை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில், இன்றைய காலத்தில் பெண்கள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகள் தனது மொபைல் போன்களில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற செயலிகள் மூலம் வீட்டிலே இருந்தபடி ஆன்லைனில் வேலை தேடி வருகின்றனர். இதனை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் டெலிகிராம் டாஸ்க் என்ற பெயரில் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள், உட்கார்ந்த இடத்திலேயே எளிதாக சம்பாதியுங்கள் என்ற விளம்பரங்களை போடுகின்றனர். அதனை நம்பி விளம்பரத்தை பார்க்கும் இளைஞர்கள் மற்றும் பெண்களை அறிமுகமில்லாத நபர் வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம் தொடர்பு கொண்டு ஒரு டெலிகிராம் குழுவில் இணைக்கிறார். அவ்வாறு இணைக்கப்பட்டவர்களின் பார்ட் டைம் அல்லது முழு நேர வேலை வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த குழுவில் ஏதேனும் போஸ்டினை ரிவார்ட்ஸ் அல்லது ட்ரெண்டிங் செய்தால் உங்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று ஏமாற்றுகின்றனர். இதனை நம்பி எளிதான வேலை செய்தால் அடுத்த நிலையான கோல்ட் பிரீமியம் உள்ளிட்ட பல்வேறு படிநிலைகள் உள்ளது. அதற்கு செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் லட்சக்கணக்கில் முன்தொகை கட்ட வேண்டும் என்று சிறிது சிறிதாக பணத்தை பறிக்கின்றனர். இதற்கிடையே அது போலி என தெரிய வந்த பணத்தை திரும்ப கேட்டால் மேலும் பணம் அனுப்பினால்தான் திரும்ப தருவோம் என்ற சைபர் மோசடி செய்கின்றனர். இதுபோன்ற புதுச்சேரியில் இதுவரையில் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் 5 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாற்றுள்ளதாக புகார் வந்துள்ளன. எனவே விளம்பரங்களை பார்த்து இளைஞர்கள் மற்றும் பெண்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றன. பிரான்ஸ் விடுதலை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகம் எதிரே கடற்கரையால் நேற்றிரவு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் மன்னராட்சி முறையானது கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி முடிவுக்கு வந்ததை அடுத்து அங்கு மக்களாட்சி உருவானது. அப்போது அங்கு மின்சாரமில்லா சூழ்நிலையால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி புரட்சி செய்த இந்த வெற்றியை பெற்றதாக கூறப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் பிரெஞ்சு தேசிய தினமானது பிரான்ஸ் நாட்டிலும் பிரெஞ்சு காலனி நாடுகளிலும் ஆண்டுதோறும் பிரெஞ்சு கொடியேற்றி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி பிரெஞ்சு விடுதலை தின விழா பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரியிலும் நேற்று கொண்டாடப்பட்டது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கான கலந்து கொண்ட வான வேடிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். புதுவை மத்திய சிறையில் அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைகள் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைசாலை மருத்துவமனைகள் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை OPD இயக்குகிறது. மேலும் சிறைவாசிகளுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் போது அவர்கள் புதுவை அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை போன்றவற்றுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். குறிப்பாக போதை பழக்கம் உள்ளவர்கள் சிறைக்கு வரும் பொழுது அவ்வப்பொழுது வலிப்பு போன்றவை ஏற்படுகிறது. மேலும் சிறைகள் மருத்துவர் அல்லாத நேரங்களில் சிறைவாசிகளுக்கு மாரடைப்பு, நெஞ்சுவலி, வலிப்பு நோய் மற்றும் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றன. எனவே இவற்றை கருத்தில் கொண்ட சிறைத்துறையானது அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகளுக்கு முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த காரல் மர்க்ஸ் அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்தார். மேலும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில், தற்காலத்தில் மனிதர்களிடம் உணவு பழக்கம் வழக்கம் என்பது முழுமையாக மாற்றிவிட்டது. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மனித உயிர் விலை மதிப்பற்றது. அவ்வப்பொழுது சாலை விபத்து, வலிப்பு நோய், மாரடைப்பு போன்றவையால் மனிதன் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறான நேரங்களில் குறிப்பாக 10 நிமிடத்திற்கு நாம் முதலுதவி அளித்தால் உயிரை நாம் காப்பாற்றிவிடலாம், அவருக்கு மறுவாழ்வு அளிக்கலாம். எனவே மக்களாகிய அனைவரும் முதலுதவி எவ்வாறு அளிப்பது என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அலர்ட் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தையல் நாயகி ராஜ்குமார், ராஜசேகரன் மற்றும் சண்முக சுந்தரம் கலந்து கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர்.
புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு தூக்காரம் நகர் பகுதி மக்கள் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பு நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு தூக்காரம் நகர் பகுதி மக்கள் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பு நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கூற வைத்திருக்கும் சுனாமி குடியிருப்பு மக்கள் திரளாக சென்றனர். அப்பொழுது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதில் சுனாமி குடியிருப்பு பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்து வரும் பகுதியை அகற்ற வேண்டும் என்ற பல வருடமாக போராடி வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 50 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. ஆனால் எந்த நடவடிக்கையும் இதுவரை இல்லை. அதனால் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் வாக்காளர் அட்டை மற்றும் ரேஷன் கார்டை ஒப்படைப்பதற்காக சென்ற பொழுது பெண்கள் என்று பார்க்காமல் வெளியேற்றப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் கரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 4000 மாணவர்களுக்கு இலவச புத்தக பை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இவ்விழாவில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, செந்தில்குமரன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னு சுப்பராயன் மற்றும் பார்த்திபன், வார்டு தலைவர் நாராயணன், சுவாமிநாதன், ஜெயராமன், ராஜா சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி திமுக சார்பில் சண்முகம் தலைமையில் கலைஞர் கருணாநிதி நூலகம் மற்றும் கட்சி அலுவலகத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திறந்து வைத்தார். மணவெளி தொகுதி திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூலகம் திறப்பு விழா, கட்சி அலுவலகம் திறப்பு விழா, ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மணவெளி தேர்மூட்டு வீதியில் நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவிற்கு பொதுக்குழு உறுப்பினரும் மணவெளி தொகுதி திமுக பொறுப்பாளருமான சண்முகம் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் ராஜாராமன், முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி அவைத் தலைவர் முருகையன், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் செல்லப்பன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் சக்திவேல், மீனவர் அணி துணை அமைப்பாளர்கள் குமணன், வீரபத்ரன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தமிழ் பிரியன், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் வரவேற்று பேசினர். திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்டிருந்த நூலகத்தை திறந்து வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து மணவெளி தொகுதி கழக அலுவலகத்தை திறந்து வைத்த ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்த விழாவில் மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், JVS ஆறுமுகம், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், சக்திவேல், வேலவன், வேலன், கோபாலகிருஷ்ணன், நக்கீஸ், தொகுதி செயலாளர் சக்திவேல், சீதாராமன், நடராஜன், சௌரிராஜன், சக்திவேல், தியாகராஜன், ரவிச்சந்திரன், இளஞ்செழிய பாண்டியன், கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், அணிகளின் அமைப்பாளர்கள் தொமுதி அண்ணா அடைக்கலம், அணிகளின் அமைப்பாளர்கள் தோமுசா அண்ணா அடைக்கலம், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியை ஆளும் பிஜேபி என்ஆர் அரசின் தலித் விரோத போக்கை கண்டித்து இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரியை ஆளும் பிஜேபி என்ஆர் அரசின் தலித் விரோத போக்கையும் புதுவை அமைச்சரவைகள் தலித்துகளின் பிரதிநிதித்துவத்தையும் கேள்விக்குறியாக்குதல் மற்றும் சிறப்பு கூறு நிதியினை மடைமாற்றம் செய்தலை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்னிந்திய தலைவர் அறிவுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர்கள் மணிகண்டன் முன்னிலை வகித்தார். ஒருங்கிணைப்பாளர் சிகாமணி, உப்பளம் தொகுதி தலைவர் சிவராஜ் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 123வது பிறந்த தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காமராஜரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இதனிடையே காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இனிப்புகள் வழங்கினர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே கருத்து மோதல் நிலவி வரும் சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க உள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தவிக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்புகள் வழங்கியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் தலைமை அலுவலகம் முன்பு காலி நாற்காலிக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு காலி நாற்காலிக்கு மாலை அணிவிக்கும் நூதன போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு சரவணன் தலைமை தாங்கினார். வீராசாமி, குணசேகரன், பாண்டியன், ஆபிரகாம், லூர்துராஜ் பெருமாள், முருகன், முனுசாமி, சக்திவேல், முருகன் சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் 538 MTS ஊழியர்களுக்கு ஊதிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், போர்மேன் பதவிக்கு குறைக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் உயர்த்தி வழங்க வேண்டும், MTS ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், முனுசாமி, ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாஜகவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழாவையொட்டி மணக்குளம் விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிரசித்தி பெற்ற மணக்குளம் விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள், உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்களை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி வழங்கினார். முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்ரீ அழகுமுத்து ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு செடல் உற்சவம் விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்ரீ அழகுமுத்து ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் ஆலயத்தின் உள்ளே உலாவரும் நிகழ்ச்சி ஊரணி பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. நேற்று இரவு ஐயனாரப்பன் சுவாமி பூரணி பொங்கலை வீதி உலா நடைபெற்றது. ஆலய வளாகத்திலிருந்து தொடங்கிய இந்த வீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த விழாவில் ஆலய நிர்வாகிகள்,
காவல் தலைவர் நாராயணசாமி, துணைத் தலைவர் நாராயணசாமி, செயலாளர் தாமோதரன், பொருளாளர் ரங்கநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர்கள், கிராமவாசிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமைகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இவ்விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா பல்வேறு இடங்களில் புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அரியாங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் அன்பழகன், ஹரிகிருஷ்ணன், பரசுராமன், தண்டபாணி கிருஷ்ணன், சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் இளங்கோவன், பொருளாளர் செல்வ கணபதி, இளைஞர் அணி தலைவர் மணிகண்டன், செயலாளர் முருகையன், செல்வகுமார் மற்றும் சுப்புராயன் ஆகியோர் செய்திருந்தனர். சுகாதார மற்றும் குடும்ப நல வழித்துறை மற்றும் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் இணைந்து ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாமை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடத்தியது. தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அதிகாரி ஆஸ்மா வரவேற்புரை வழங்கினார். நலவழித்துறை இயக்குநர் சக்திவேல் தலைமை தாங்கினார். துணை இயக்குநர் பொது சுகாதாரம் சமிஷ் நிஷா, துணை இயக்குநர் தகவல் தொடர்பு கல்வி மற்றும் டாக்டர் ரகுநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி மருத்துவ முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்திற்கான பரிசோதனைகள், மஞ்சள் காமாலை, காசநோய், கண் பல் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உலகின் மிகப்பெரிய இலவச காப்புரிமை திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் உடனடியாக இணைத்துக் கொள்ள பதிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செவிலிய அதிகாரிகள், பெண் சுகாதார மேற்பார்வையாளர்கள், கிராம செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர், சுகாதார உதவி ஆய்வாளர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர். எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்ட அதிகாரி டாக்டர் அருள் விசாகம் நன்றி உரை வழங்கினார். கர்மவீர காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முருங்கம்பாக்கம் வில்லியனூர் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் கணபதி, கிருஷ்ணராஜ், கிருஷ்ணன்ஜி, கணபதி, சத்தியமூர்த்தி மற்றும் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,145 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 122 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. நாஸ்பள்ளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் கர்மவீர காமராஜரின் பிறந்தநாள் விழா அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மலர் தூவி மரியாதை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுற்றுலா வளர்ச்சி கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். பகல் நேர வேலை என வரும் விளம்பரத்தை நம்ப வேண்டாம், சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் இணைந்து இனிப்பு வழங்கிய முதல்வர் கூட்டணிக்குள் சலசலப்பு.
பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் காலி நாற்காலிக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.